உடல் உயிர் உள்ளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தன் கர்ப்ப காலத்தில் சிசு இருக்கும்போது ஒரு தாயானவள் மிக கவனமாக அந்த சிசுவின் சிந்தனையிலே இருப்பாள். அந்த சிசுவை எவ்விதத்திலும் நல்ல முறையில் பெற்றெடுக்க வேண்டும் என்று மிக கவனமாக எச்சரிக்கையாக இருந்து அந்த குழந்தையின் மீது ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்பும் பாசமும் வைத்திருப்பாள். குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாக ஆகி அவன் முன்னிலை எட்டுகின்ற வரை இந்த தாயானவள் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அந்த குழந்தையை பற்றிய அக்கறையும் கவலையும் எப்பொழுதும் அந்த குழந்தையை பற்றிய ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த விதத்திலும் தான் பெற்றெடுத்த குழந்தை எக்காலத்திலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்ற அக்கறையோடு அந்த குழந்தையை பற்றிய, அந்த மகனை பற்றிய, அந்த மகளை பற்றிய ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். தன் இரத்தம் அல்லவா, தனக்குள் உருவாகிய சிசு அல்லவா இது என்ற எண்ணங்கத்தோடு எப்பவும் அவள் தாய்மை உணர்வோடு எந்த காலத்திலும் அந்த தாய்மை உணர்வை எந்த காலத்திலும் சிறிதளவு கூட குறையாது என்ற எல்லா காலத்திலும் அந்த ஒரு பாசத்தையும் அவள் தன்னுடைய பெற்றெடுத்த குழந்தை மீது அவள் காட்டுவாள். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான தாய்மை உணர்வை முன்னிறுத்தி பல்வேறு மனிதர்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துகின்ற போது தாய்மை உள்ளத்தை முன்னிறுத்தி செயல்படுங்கள் என்றெல்லாம் வேண்டுகோள் வைக்கின்ற அளவிற்கு தாய்மை உணர்வு ஒப்பற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. மாணிக்கவாசகர் கூட இறைவனை பற்றி பேசுகின்ற போது தாயை விட தயவான தத்துவனே என்று சொல்கின்றார். தாயை விட தயவான தத்துவனே என்று ஒரு ஒப்பீடு செய்து இறைவனை பற்றி புகழ்கின்றார். அந்த அளவிற்கு தாய்மை என்கின்ற ஒரு சக்தி மிக உன்னதமானது. இதனால்தான் பொறுமையும் கருணையும் மற்றும் ஞானத்துடன் கூடிய விளங்கியிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது என்பது ஒரு தாயின் தன்மையை தத்துவமாக கொண்டதன் காரணத்தினால் இந்த பெயர் விளங்கியிருக்கின்றது. தாய்மைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்தியா என்றால் இது இந்துக்களின் ராஜ்யம் என்பார்கள். இந்து என்றால் என்ன? இந்து என்றால் இந்திரன் என்பார்கள். இந்திரன் யார்? இந்திரியம் ஆக இருப்பவன், இந்திரியத்தின் தன்மையை உடையவன். இந்திரியம் என்ன? இந்திரியம் என்பது தாய் சக்தி ஆகும், பெண் சக்தி ஆகும். அப்பொழுது இந்திரன் என்பதும் இந்திரியம் என்பதும் ஒன்றுதான். இந்த இந்துவாகிய இந்த இந்திரனுடைய தன்மை இது பொதுவாக பார்க்க போனால் சந்திரன், இந்த இந்திரன் ஆளுகின்ற இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய மண்டலமாக இருக்கும். இந்த சந்திர மண்டலம் என்பது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கடக ராசியை குறிக்கும். அந்த கடக ராசிக்கு அதிபதியாக அன்னை ஆதிசக்தி அந்த ராசி மண்டலத்துக்கு பொறுப்பேற்கிறார். இந்த சந்திரன் ஆளுகின்ற இந்த கடகராசி மண்டலத்தை இன்னொருவர் ஆளுகின்றார். யார் என்கின்றால் இந்திரன். நீருக்கு அதிபதியாக, மலைக்கு அதிபதியாக இந்திரனை இருக்கிற காரணத்தினால் இந்த இந்திரன் என்பவன் ஆதிசக்தியோடைய அருளை பெற்றவனாக இருக்கின்றான். இந்த இந்திரன் நீர் தத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அன்னையும் இதே அம்சத்திலிருந்து இருக்கின்றார். தந்தையாகிய சிவம் நெருப்பு தத்துவத்தில் இருக்கிறார் என்றால் இவர் அன்னை நீர் தத்துவமாக இருக்கின்றார்.
இந்த வகையிலேயே இந்திரனுடைய அம்சம் தாயினுடைய அம்சமாக இருக்கின்றது. இந்த பூமியே தாய் தத்துவமாகத்தான் இருக்கின்றது. ஆகாயம் தந்தை என்றால் இந்த பூமி தாயாக இருக்கின்றது. இதனால்தான் ஒவ்வொரு நாட்டினரும் தன்னுடைய தான் வாழ்கின்ற நாட்டை எனது தாய் நாடு என்று சொல்கின்றார்கள். இந்தியாவும் இந்திய மக்களும் அப்படித்தான் எனது தாய்நாடு என்று சொல்கின்ற போது இதை பாரத தாய் என்று சொல்வார்கள். பாரத தாய்க்கு ஆதிசக்தி பராசக்தியே இந்த இந்தியாவிற்கு அதிபதியாக இருக்கின்றார். இதனால்தான் இந்தியா எப்போதும் தாய்மை தன்மையோடு உலகத்தினுடைய அனைத்து மக்கள் மீதும் அன்பும் நேசமும் கொண்டிருப்பதோடு எப்போதும் பொறுமையும் சகிப்புத்தன்மையுமாக உள்ள ஒரு நாடாக இருக்கின்றது. இவ்விதமாக இந்தியா தாயின் தன்மையோடு விளங்கி நிற்பதால் இங்கே உள்ள நதிகளுக்கெல்லாம் பெண்களின் பெயரே சூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த காரணத்தை கொண்டு இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் அனைவரும் தாய்மை உணர்வு உடையவர்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த இந்து என்கின்ற பெயரானது வழங்கப்படுவதற்கு காரணமாக அமைகின்றது. இந்த இந்து என்கின்ற வார்த்தை இந்திரன் தன்மையில் இருந்து வந்திருந்தாலும் இது பெண் தன்மையின் அடிப்படை என்கின்ற தன்மையில் இந்த இந்து ராஜ்யம் என்கின்ற ஒரு பெயர் இந்தியாவிற்கு உண்டானது. இந்த தன்மையிலேயே பிறகு இது இந்திய நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இதனால் இந்தியா என்கின்ற ஒரு வார்த்தைக்கு தாய் நாடு என்று பொருளாகும். இந்த தாய் நாட்டை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ இந்த தாய்நாட்டில் வாழ்கின்ற இந்த மக்கள் அனைவருமே இந்துக்கள் தான். இந்துக்கள் என்றால் இது ஒரு தனிப்பட்ட மதம் என்றோ ஜாதி என்றோ எந்த எண்ணங்கள் தேவையில்லை. தாய் பொறுமையானவள் தான். ஆனாலும் தன் மக்களை காப்பதற்காக சிங்கமாக உருவெடுக்கும் பண்பை பெற்றவள், குணத்தை உடையவள். இதனால் தாய் கருணையாக இருந்தாலும் சிங்கத்தின் தன்மையை உள்மனதில் கொண்டிருப்பவள் ஆவாள். மேலும் இந்த தாய்மை உணர்வை யாரெல்லாம் பொது வாழ்வில் முன்னெடுத்துச் செல்கின்றார்களோ, இந்த தன்னுடைய வாழ்வாக இருக்கட்டும் பொது வாழ்வாக இருக்கட்டும் தாய்மை உணர்வை முன்னெடுத்துச் செல்வர்கள் எல்லாருமே இந்துக்களே ஆவார்கள்.